திருவாரூர் சுபா சமையலில் ஒரே டைமில் 3 காயை எப்படி வறுக்கலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வறுக்கிறதுக்காக கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது குக்கரில் சேர்த்துடலாம். முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அடுத்தது கேரட், அடுத்தது பீட்ரூட். இந்த அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுக்கணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். காய் வெந்துருச்சு. இது அப்படியே நான்ஸ்டிக் தவாவுக்கு மாற்றிடலாம். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகலான்னா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் 2 ஸ்பூன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். தேவையான பொருட்கள் இதுதாங்க. இந்த வறுவலை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்டில் 3 பேர் இருந்தால் 3 விதமாக பிடிக்கும். அதுக்கு இதுதாங்க செம ஐடியா. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னும் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. 3 காயோட சத்தும் 3 காயிலையும் சேர்ந்துருக்குங்க. பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல? சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. இந்த வறுவல் ரச சாதத்துக்கு செமையாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா என்னோடதுங்க. ஒரே டைமில் 3 காயும் ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது அப்படியே இந்த காயை பிரித்து எடுத்து வச்சிடலாம். பீட்ரூட்டை தனித்தனியாக இப்படி இப்படி எடுத்து வச்சிடணுங்க. அடுத்தது கேரட்டு, அதுபோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். கிச்சனுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணுங்க. அதுக்கு இந்த ஐடியா பெஸ்ட்டுங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.